ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். நான் தான் உங்கள் லவ்லி பிரகாஷ். ஸோ இந்த ஒரு டைலாக் சொல்லி கிட்டத்தட்ட வந்து பல மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கும் யூடியூபுக்கும் நடுசில் வந்து ஒரு பெரிய கேப் வந்து விழுற மாதிரி வந்து பிரிஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்மளுக்கும் யூடியூபுக்கும் நிறைய கேப் விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கேப்பை வந்து நம்ம வந்து எப்போவுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பழைய மாதிரி வந்து கண்டென்ட் போடுறதுக்காக நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலில் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் மட்டும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னைக்கு என்ன நாள்? முக்கியமான நாள். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம தளபதி விஜயோட 69வது படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதாவது 5 மணிக்கு நம்ம கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து வருது. ஸோ வளவலன்லாம் பேச வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. 6 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கோட்டோட ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பாட்டுல தான் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஆனால் படத்துல வந்து கன் மாதிரி வந்து நிற்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ 5 மணி எப்போ ஆகும்னு சொல்லி ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். சடனா வந்து பசங்க கால் பண்ணி, டே 5 மணி கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது தெரியுமா அப்படிங்காங்க. ஆமாலாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இருக்கிற வேலையெல்லாம் வந்து தூக்கி தாறுமாறா வீசிட்டு அங்கேருந்து ஸ்பீடாக வீட்டுக்கு ஓடி வந்துட்டு கேமரா எல்லாத்தையும், அதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு யூடியூபுக்கும் வந்து ஒரு பெரிய கேப் விழுந்து போச்சுட்டு. ஸோ கேமரா எல்லாத்தையும் எடுத்து பேட்டரிலாம் சார்ஜ் போட்டு, மொபைலுக்கு சார்ஜ் போட்டு, நம்ம லேப்டாப்புக்கு சார்ஜ் போட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி ஃபுல் செட்டப்பாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4:59 ஆகுது. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு. ஸோ டபுள் ஆக்டிங்கில் இருக்கிற விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப 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 ஈகராக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் ஹெச்டி. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டியர் நண்பா, Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of SATs. பிஜிஎம் வேற லெவலு. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வர்றதில்ல. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அறிவு இருக்கடா உனக்கு? ஒரு நாள் மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, you are in danger. நல்லா இருக்கு. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. லாஸ்ட் அனிமேஷன் வேற லெவலு. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா. I'm waiting. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம விஜய் அண்ணாவோட ட்ரெய்லர் வந்து பார்த்தாச்சு. ஸோ ட்ரெய்லர் வந்து வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கு. ஆனால் நடுஸில் ஒரே ஒரு, அதாவது ஒரு ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் மட்டும் ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜய் அண்ணா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபேஸ் எப்படி, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்குமோ ஃபேஸ் எப்படி இருக்குமோ அது பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் லைட்
லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. மித்தபடி வந்து பிஜிஎம்மாக இருக்கட்டும் இல்லை மித்ததெல்லாம் வந்து வேற லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர படம் வந்து ஃபுல் ஆக்ஷனு. நம்ம பிகில் படம் மாதிரி அப்பா பையன் வந்து டபுள் ஆக்டிங்கில் வந்து நம்ம விஜய் அண்ணா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே வேறு லெவலில் வெறித்தனமாக வந்து இருந்துச்சு. ஸோ பழைய படத்தில் இருக்கிற பாதி டைலாக்காக இருக்கட்டும், லாஸ்ட்டுக்குள்ளே இந்த கில்லி படத்தில் வந்து மருதமலை மாமணியே பாடக்கூடாது, காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ தியேட்டரில் போய் படம் பார்க்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸாக இருந்தால் அந்த வீடியோ கீழே வந்து லைட்டாக ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் போயிடுமான தளபதி ஃபேன் தான். என்னோட கமெண்ட் அந்த ஹார்ட் வந்து முக்கியமாக அது கீழே இருக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ரெடா பேசி நண்பா. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. I'm waiting.